ஹாய், நான் சொல்கிற இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி இட்லி மாவு ரெடி பண்ணிங்கன்னா சூப்பரான சாஃப்டான இட்லி கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 6 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரே 1 டம்ளர் உளுந்து போடுங்க. நான் எடுத்துருக்கிறது அளவு வந்து ஒரு 200 கிராம் அளவு. அதில் 6 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 1 டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன், 10 ml டானிக் மூடியில் 1 மூடி அளவு வெந்தயம் போட்டிருக்கேன். எப்பவும் போல் அரிசியை தனியாக ஊற வச்சுக்கோங்க, உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. கழுவிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் அவல், லேஸ் அவல் எடுத்துக்கோங்க. லேஸ் அவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கெட்டி அவல்னால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸு, நம்ம உளுந்து அரைக்கிறப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அரைக்கவே வேணாம். அதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு அந்த கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வந்துடும். இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸு, நம்ம அரிசி அரைக்கிறப்ப ரொம்ப குறுனையாக அரைக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறமா மேலே ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். ஸோ நம்ம கையில் தொட்டு பார்க்குறப்ப வந்து லைட்டாக ஒரு நெருநெருப்பு இருந்தால் போதும். நல்ல மைல்டான ஒரு நெருநெருப்பு இருந்தால் போதும். அதுதான் ஸ்டேஜ். எப்பவும் போல் இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து நான் எடுத்துக்கிற அளவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி உப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பை நல்லா போட்டு கலக்கிட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுவும் ஒரு டிப்ஸு தான். எப்பவும் போல் 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி ஆவியில் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான இட்லி கண்டிப்பாக வரும். இதில் கொஞ்சோண்டு தண்ணி கலக்கி தோசை ஊற்றுனீங்கன்னா தோசையும் முறுமுறுன்னு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா இவ்வளோ இட்லி காட்டுறாங்க, ஆனால் லாஸ்ட்டில் 2 இட்லி தான் காட்டுறாங்க, ஒரு தோசை தான் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே காலி ஆகிடுச்சு. சாரி. ஓகே, பாய்.